இந்த டைட்டானிக் மாதிரியான சொகுசு கப்பல்லாம் நம்ம படத்துல பார்த்திருக்கோம். நம்ம எல்லாம் இதுல நேர்ல போக முடியும்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா போக முடியும். அதுவும் நம்ம சென்னையில இருந்தே போக முடியும். நான் 2 நாள் இரவு 2 நாள் பகல் டைட்டானிக் மாதிரியான ஒரு சூப்பரான சொகுசு கப்பல்ல பயணம் பண்ணியிருக்கேன். அந்த கப்பலோட பேரு கிராடில்யா குரூஸ். அந்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் நம்ம சென்னைக்கு இந்த கப்பல் வரும். அதுவும் ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாதம் மட்டும் தான் இந்த சென்னையில நிற்கும். அதுக்கப்புறம் இந்த கப்பல் வந்து கோவாவுக்கும் மும்பைக்கும் போயிடும். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிக்சன் வியூஸ். தொடர்ந்து நம்ம சேனல்ல இந்த மாதிரியான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த கப்பல் பாத்தீங்கன்னா தண்ணியில மிதக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான் சொல்லணும். ஏன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட 10 மாடி இருக்கு. 1500 பேருக்கு மேல நாங்க ஒரே நேரத்துல பயணம் பண்ணோம். பெரிய பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர் இருக்கு, நிறைய உணவகங்கள் இருக்கு. அதோட கூட இதுல பார் வசதி இருக்கு. உணவத்தோடு கூட அட்டாச்சான பார் வசதி இருக்கு. கப்பல்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான மொட்டை மாடி, அதுல நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அதே மாதிரி சூப்பரான ஒரு மசாஜ் சென்டர் வச்சிருக்காங்க. ஸ்பா சலூன் எல்லாமே இருக்கு. அதுல ஒரு சின்னதா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நிறைய கேளிக்கை விளையாட்டுகள் இருக்கு, சூதாட்ட விளையாட்டுகளும் இருக்கு, ஜிம் இருக்கு, போட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா கடல் வியூல நீங்க வந்து போட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். இப்படி பிரம்மாண்டமான ஒரு 5 ஸ்டார் வசதி உள்ள ஒரு அழகான ஒரு கப்பலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எங்க போனாலும் நமக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா? கப்பல்லே அதே மாதிரி தான். 3 நேரமும் அன்லிமிட்டட் ஃபுட் கொடுத்துருவாங்க. காலையில 7:30 இருந்து 10 மணி வரை பிரேக்ஃபாஸ்ட் வச்சிருப்பாங்க. என்னெல்லாம் நீங்க சாப்பிடணுமோ எல்லாமே இருக்கும். தேவையான அளவு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடல் வியூல கப்பல் மிதந்து போயிட்டே இருக்கும். அந்த அழகை ரசிச்சுட்டு நீங்க வந்து சாப்பிடலாம். இந்த வாய்ப்பு ஒன்லி இந்த கப்பல்ல மட்டும் தான் கிடைக்கும். மதியம் 12:30 3 மணி நேரம் லஞ்ச் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி 7:30 இரவு 10:30 வரை டின்னர் வச்சிருப்பாங்க. ஈவினிங் வந்து டீ ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நைட் 12 மணில 1:30 வரை மிட் நைட் சாண்ட்விச் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலா வந்து சாண்ட்விச் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே அன்லிமிட்டடு. நீங்க விரும்பியதை எடுத்து எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். யாருமே கேட்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த கப்பல்ல வந்து ஒரு 4-5 ரெஸ்டாரண்ட் இருக்கு. எந்த ரெஸ்டாரண்ட்ல வேணா நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஒவ்வொரு மாடியிலையும் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும். உங்களுக்கு எங்க விருப்பப்பட்டு இருந்து சாப்பிட முடியுமோ அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். யாருமே கேட்க மாட்டாங்க. சரி, 2 நாள் முழுக்க இந்த கப்பல்ல சுத்தி பார்க்க என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். காலையில 6 மணிக்கே வந்து ஆக்டிவிட்டிஸ் தொடங்கிடுவாங்க. ஜிம், ஃபிட்னஸ், கேம்ஸ், யோகா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தொடங்கிடுவாங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுல போய் நீங்க ஆக்டிவிட்டில பங்கு பெறலாம். இல்ல நீங்க வேடிக்கை பார்த்து கூட ரசிக்கலாம். உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா மியூசிக் கான்சர்ட் நடக்கும், மேஜிக் ஷோஸ் நடக்கும். இதே நீங்க பார்த்து ரசிக்கலாம். நாங்க ரொம்ப விரும்பின பாத்தீங்கன்னா மியூசிக் தான். ஒரு டீம் வந்து சூப்பரா பாட்டு பாடிட்டே இருந்தாங்க. நான் அந்த பாட்டை அதை முடிஞ்சுன்னா அந்த பாட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. அதை பார்த்து நாங்க அப்படியே ரசிச்சு கேட்டுட்டே இருந்தோம். நாங்களும் அப்படியே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போட்டு ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணோம். அதுலயே முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா போட்டோ ஷூட் இருக்கு. நீங்க கப்பல் போட்டோ ஷூட்டா இருக்கலாம், இல்ல நீங்க சிங்கிளா எடுக்கலாம். கடல் வியூல ரொம்ப அழகா வந்து போட்டோ ஷூட் எடுத்துருவாங்க. அதுக்குன்னே செட்டப் வச்சிருக்காங்க. அந்த சேர் செட்டப்பு, அந்த கடல் வியூல உட்கார்ந்து டீ குடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லா செட்டப்பும் வந்து அதுக்குன்னே வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விஷயங்களை தான் அந்த கப்பல்ல வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் போதாதுன்னு இரவு வந்து டிஜே பார்ட்டி வச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டான்ஸ் தெரியலையா, நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. அவங்க ஸ்டெப் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க ஃபாலோ பண்ணி ஆடினா போதும். உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா பெண்கள், ஃபேமிலி, வயதானவங்கன்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. வயது வித்தியாசமே இல்லாம இந்த கப்பல்ல வந்திருந்தாங்க. சின்ன குழந்தையில இருந்து வயதானவரும் வந்திருந்தாங்க. ரொம்ப அழகா ஒரு ஃபேமிலி மீட், ஒரு ஃபேமிலி ட்ரிப் போனா எப்படி இருக்குமோ அது வந்து கப்பல்ல நீங்க வந்து டிராவல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி பல்லே பல்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாபி ஸ்டைல்ல ஒரு ஷோ வச்சிருக்காங்க. அது வந்து தியேட்டர்ல ஈவினிங் போடுவாங்க. அந்த ஷோ பாக்குறதுக்கிட்டே மொத்த கூட்டமும் எங்க இருந்தாலும் அந்த ஃப்ளோருக்கு வந்துருவாங்க. இதே மாதிரி தியேட்டர்ல வந்து அப்பப்ப ஷோஸ், ஈவெண்ட், ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். வேற வேற டீம் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க, பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. விருப்பம் இருக்கவங்க அந்த ஷோஸையும் நம்ம போய் பார்க்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கேம்ஸ் நிறைய இருக்கு. டேபிள் டென்னிஸ் மாதிரியான கேம்ஸ் இருக்கு, அது விளையாடிக்கலாம். அப்படி இல்லையா கேசினோ மாதிரியான கேம்ஸ் இருக்கு, கேளிக்கை விளையாட்டுகள் இருக்கு, நிறைய கேம்பிளிங் கேம்ஸ் கூட இருக்கு. அது விளையாடலாம். பட் அது விளையாடாதீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் விளையாட்டினீங்க அப்படின்னா பணத்தை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கு. அதனால அதை நீங்க விளையாடாதுங்க அப்படின்றத நான் ஒரு சஜஷனா சொல்லிக்குவேன். பட் அந்த மாதிரி கேம்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதுலயும் உங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லையா, நீங்க பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில போய் இருக்கலாம்.
கிட்டத்தட்ட 10 ஃப்ளோர் இருக்கு. 10வது மாடி மொட்டை மாடி, அதுக்கு மேல 11ஆம் மாடி ஒரு பால்கனி வர வச்சிருக்காங்க. நீங்க அந்த மொட்டை மாடியில போய் ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா கடலோட வியூ சூப்பரா இருக்கும். கப்பல் போற அழகு, சுற்றுவட்டாரத்துல போற கப்பல், இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். உண்மையிலேயே அந்த அனுபவம்ன்றது வேற லெவல் இருக்கு. டைட்டானிக் படத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஜாக் ரோஸும் வந்து அப்படியே ஒரு எண்ட்ல போய் அப்படியே நின்று அதை ஃபீல் பண்ணுவாங்க. பட் அந்த வாய்ப்பு இங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதை நீங்க அனுபவிக்கணும்னா அதுக்கு நீங்க பே பண்ணணும். அதுக்கு கீழே வந்து கேப்டன் இருக்கக்கூடிய அந்த டெக்ல இருந்து நீங்க போய் அதை என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ரூம்ஸ், இந்த ரூம் வந்து எல்லாமே கிளாஸியா இருக்கும். ஆனா ரூம் வந்து சின்ன 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 அறையா இருக்கும். பாத்தீங்கன்னா அது வித்தியாசமான ஒரு செட்டப்ல இருக்கும் ரூம். உள்ள போனீங்கன்னா ஒரு 2 பேர் படுக்கிற அளவுக்கு சூப்பரா இருக்கும். பீச் வியூஸ்ல அந்த கடல் வியூல வந்து நிறைய ரூம் இருக்கும். அது வந்து மினி சூட் ரூம்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாவே சென்ட்ரலைஸ் ஏசி. கப்பல்ல நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஏசியா தான் இருக்கும். அப்ப பாத்ரூம் எப்படின்னு கேட்க வேணாம். பாத்ரூமுக்குள்ளயும் ஏசியா தான் இருக்கும். ஆனா பாத்ரூம் வந்து குட்டியா தான் இருக்கும். ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு தான் அந்த லெட்டின் இருக்கும். ஒரே ஒரு ஆள் நின்று குடிக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மேல வந்து பயணம் பண்ணோம் அப்படின்னா 1000க்கு மேலான ரூம்ஸ் இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு அழகான செட்டப் வச்சிருக்காங்க. ஆனா கம்ஃபர்டபுள், கிளாஸி அண்ட் பிளசண்டா இருக்கும். அந்த கப்பல்ல வந்து ரூம்ஸுக்கு போகும்போது அந்த ட்ராக்ஸ், அந்த வே பாத்தீங்கன்னா கொஞ்சம் திகிலா தான் இருக்கும். சில படத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹரார் மூவில வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்த ரேக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். தனியா நடந்து போனீங்கன்னா ஒரு சின்ன பயம் கூட உங்களுக்கு இருக்கும். 10 மாடி எப்படி ஏறி இறங்குறதுன்றது கவலையே கிடையாது. கிட்டத்தட்ட 8 லிஃப்ட் வச்சிருக்காங்க. 8 லிஃப்ட்டும் 24 ஹவர்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்கும். ஸோ எந்த லிஃப்ட்ல வேணாலும் ஏறி எந்த ஃப்ளோர்ல வேணாலும் இறங்கிக்கலாம். அந்த சிரமம் நமக்கு கப்பல்ல கிடையவே கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம், கப்பல்ல எந்த இடத்துல இருந்து வேணாலும் மது அருந்தலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஃப்ரீடம். ஆனா புகைப்பிடிக்கணும்னா மட்டும் மொட்டை மாடியில அதுக்குன்னே சில இடங்கள் வச்சிருக்காங்க. அங்க மட்டும் தான் புகைப்பிடிக்கணும். அந்த இடத்த தவறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபைன் போடுவாங்க. மது வரும்போது எங்க வேணா இருந்தலாம். அப்ப மது வந்து இலவசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்லிமிட்டெட். ஆனா முதல்ல அதுக்கான பேக்கேஜ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடா மதுவும் கொடுப்பாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டவர் கிடைக்காது. அப்படியா, பரவாயில்ல, எனக்கு ஒய்ஃபை தருவீங்களான்னு கேட்டா ஒய்ஃபை தரமாட்டாங்க. ஏன்னா 200 MBக்கு 500 ரூபா கொடுத்து நீங்க வாங்கணும். 200 MBக்கு 500 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு அப்படி வரைக்கும் அந்த மொபைலை நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 2 நாள் அங்க இருக்கக்கூடிய அந்த என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டியில வந்து நமக்கு மொபைல் தேவையே இல்லை. நான் 2 நாள் வந்து மொபைல் எடுக்கவே இல்லை. ஒன்லி நம்ம அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் மொபைல் பயன்படுத்துவோம், தவிர வேற எதுக்குமே எடுக்கல. அவ்வளோ என்டர்டைன்மெண்டா நம்மளை ரொம்ப அழகா வந்து 2 நாளுமே வச்சிருப்பாங்க. சரி, இப்ப இதுல நான் பயணம் பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட காசு பணம் இருந்தா மட்டும் போதும். நான் சொன்ன இந்த மந்த்ல வந்து சென்னையில இருக்கும். மற்ற நாட்கள்ல கோவால இருந்து நீங்க போய்க்கலாம். ஸ்ரீலங்கா மாதிரியான ட்ரிப் எல்லாமே போய்க்கலாம். கார்டிலியாவோட அபிஷியல் வெப்சைட் இருக்கு. அதுல போய் நீங்க புக் பண்ணி டிராவல் பண்ணிக்கலாம்.